வணக்கம் மக்களே. நம்ம பணத்தை முதலீடு செய்யும்போது ரொம்ப கணக்கு போட்டு பெர்ஃபெக்டாக நம்ம முடிவு எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே நமக்கு தெரியாமல் நம்மளோட மனசுக்குள்ளே இருக்கிற சில விஷயங்கள் தான் நம்மளோட முடிவுகளை மாற்றி அமைக்குது. இப்படி முதலீடுகளை பாதிக்கிற உளவியல் காரணங்கள் இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதை முழுக்க பாருங்கள். ஏன் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான 7 பயாஸ் இருக்குது. இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாப்போமா? பிஹேவியரல் பயாஸ் அப்படின்னா என்ன? நம்மளை லாஜிக்காக யோசிக்க விடாமல் உணர்ச்சி வசப்பட்டு எமோஷ்னல் பேசிஸில் மனரீதியான சில ட்ரிகர்ஸ் இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க சில கேரக்டர்ஸோட இப்போ பார்ப்போம். நம்ம குமார் பாருங்க, அவர் முதலீடு பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. அவர் முதல் விஷயமா என்ன பண்ணுறாரு? தன்னுடைய அசட் அலோகேஷன் எது பற்றியும் யோசிக்கிறது இல்லை, நேராக போய் நியூஸ் பார்க்குறாரு. ரொம்ப ஃபேமஸான ஒரு ஈக்விட்டி ஃபண்ட் அதுக்குள்ளார பணத்தை போட்டுடுறது. இதுதான் அவர் செய்கிற முதல் தப்பு. இது பேர் அட்டென்ஷன் பயாஸ். ஒரு முதலீடு நமக்கு சரியாக வருமா அப்படின்ட்டு ஆழமாக யோசிக்காமல் மீடியாவில் அடிக்கடி கண்ணில் படுறது, இதை போயிட்டு விழறது தான் அட்டென்ஷன் பயாஸ். இதுக்கு தான் நான் ஜென்ரலாக சொல்கிறது, பிளாட்ஃபார்ம்ஸ்குள்ளார போனீங்கன்னா இந்த ஸ்டார் ரேட்டிங்கெல்லாம் பிளைண்டாக நம்பாதீங்க. வேல்யூ ரிசர்ச்சோ இல்லை மார்னிங் ஸ்டார் இதுக்குள்ளார போய் படிச்சிங்கன்னா இது ஏன் இதுக்கு நாங்கள் இந்த மாதிரி ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் என்ன ஹோல்டிங் இருக்குது, அது நமக்கு சரியாக வருமா அப்படிங்கிறத பார்க்காம உங்களை சுற்றி உங்களோட அட்டென்ஷனை கவர்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். விளம்பரம் நிறைய பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு திமேட்டிக் ஃபண்டு போட்டு விளம்பரம் பண்ணுவாங்க, அதில் போய் விழறீங்க பார்த்தீங்களா? இதுதான் அட்டென்ஷன் பயாஸ். இந்த அட்டென்ஷன் பயாஸ்லேருந்து எப்படி வெளில வர்றது அப்படின்னா, எம்எஃப் சென்ட்ரல் இல்லைனா அந்த ஏஎம்சியோட வெப்சைட்குள்ளேயே போய் வாங்குங்க. விளம்பரம் கண்ணில் உங்களுக்கு படுது அப்படின்னு சொன்னால் அந்த முதலீடு என்னுடைய ரிஸ்க்கு ஆப்படைட்க்கு ஏற்ற மாதிரியோ இல்லை அசட் அலோகேஷனுக்கு கரெக்டாக உட்காருதா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் இது பண்ணுங்கள். ஒரு அசட் வேகமாக ஏறும்பொழுது நம்மளை அட்ராக்ட் பண்ணோம், அவங்களும் அதே மாதிரியே விளம்பரம் பண்ணுவாங்க. இதை அட்டென்ஷன் பயாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை பண்ணாதீங்க. இதே குமார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், கடைசி 3 மாதத்தில் டிஃபென்ஸ் சூப்பராக பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபண்டில் போடுறாரு. இது நம்மளை இன்னொரு பயாஸ்க்கு கூட்டு போகுது. இதுக்கு பேர் தான் ரீசன்சி பயாஸ். அதாவது அந்த முதலீட்டுடைய நீண்ட கால செயல்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம நல்லா தான் போயிட்டுருக்குல்ல, இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு புள்ளார போய் குதிக்கிறது. நம்மளை மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ரெகுலராக செய்கிற ஒரு பொதுவான தப்பு இது. நம்ம குமார் என்ன பண்ணுறாரு, அடுத்தது ஒரு ஆஃபீஸ் பார்ட்டிக்கு போகிறாரு. ஒரு ஹாட்டான சூப்பரான ஒரு ஸ்டாக் சொல்கிறேன், இது காதில் விழுது அவருக்கு. இது கேட்டவுடனே நம்ம குமார் என்ன பண்ணுறாருன்னா சம பயம். ஐயோ எல்லாரும் சம்பாரிச்சிட்டாங்க, நம்ம சம்பாதிக்காமல் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டுன்னு போயிட்டு யோசிக்காமல் போய் போடுறாரு. இந்த ஐபிஓஸ் எல்லாமே இது மாதிரி தான். இதுதான் ஹேர்ட் மென்டாலிட்டி. இப்போது மார்க்கெட்டில் ஹேர்ட் மென்டாலிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு யோசிங்க. ஐபிஓஸில் இருக்குது. மைக்ரோ கேப் அண்ட் ஸ்மால் கேப்ஸில் ஹேர்ட் மென்டாலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது கூட்டமாக சேர்ந்து போய் வாங்குகிற ஸ்டாக்லேருந்து உங்களால் பைசா பண்ண முடியாது, ஒரு நார்மல் ரீட்டைல் இன்வெஸ்டர் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை இருக்கிற ஆள் நான். நீங்களே உங்களுடைய ஆராய்ச்சிகளை பண்ணுங்கள், ஸ்க்ரீனரில் போய் பாருங்கள், அந்த ஸ்டாக் என்ன பண்ணுது, இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கான வேல்யூவேஷன் சரியா அப்படிங்கிறது யோசித்து பார்க்காம ஹேர்ட் மென்டாலிட்டியில் போனீங்கன்னா பைசா கதம். அடுத்தது, இது நம்ம ரெகுலராக நம்ம பார்த்துருப்போம், நம்ம சோஷியல் மீடியாலே நம்ம நிறைய இதை பார்த்துருக்கோம். இப்போது ஒரு 3 பேர் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆள் நடுவில் இருக்கார். இந்த பக்கம் ஒருத்தர் ஈக்விட்டி தான் சூப்பர் அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்த பக்கம் ஒருத்தர் தன்னோட அசட் அலோகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஈக்விட்டியில் ரொம்ப நாள் எஸ்ஐபி பண்ணிகிட்ருக்காரு. அவரோட மேனேஜர் ஒருத்தர் வராரு, அவருக்கு ஒரு 55-60 வயசு. அவரும் சொல்கிறாரு சேஃபான எஃப்டி தான் பெஸ்ட், இல்லைன்னா நீங்கள் தங்கம் இதுதான் நீங்கள் முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? இது நம்மால் இருக்காரு பார்த்தீங்களா? நம்மால் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய மைண்ட் செட் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி கன்ஃபர்மேஷனை தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டாக் கையில் வச்சுருப்பாங்க. வேகமாக போய் ஒரு ஆள் கிட்ட கேட்குறது, இந்த 5 ஸ்டாக் ஓகேங்களா? அடுத்தது அதே ஆள் பார்த்தீங்கன்னா அதே 5 செட் ஆஃப் ஸ்டாக் எடுத்துகிட்டு போய் ட்விட்டரில் இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்பாங்க, இந்த போர்ட்ஃபோலியோ சரியா சார் அப்படின்னு கேட்பாங்க. இது கன்ஃபர்மேஷன் பயாஸ். நான் ஆல்ரெடி டெசிஷன் எடுத்துட்டேன், ஓகேவா, இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்குறது தான் கன்ஃபர்மேஷன் பயாஸ். இதை நீங்கள் உங்களுடைய ஒரு எம்எஃப்டி கிட்டேயோ இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் கிட்ட கேட்குறதுங்கிறது வேறு. ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆக்ஷன் எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் தேடிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, திஸ் இஸ் ராங். இதை நம்ம கண்டுக்க மாட்டோம். இது என்ன பண்ணுவோன்னா, ஒருத்தர் ஒரு சேஃபான அசெட் எஃப்டியில் மட்டும் போட்டுட்ருக்காருன்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த அந்த கூட்டத்தோடையே போய் ஒட்டிக்குவாங்க. ஒருத்தர் வந்து ரிஸ்க்கான பென்னி ஸ்டாக் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து அந்த செட்டில் போயிட்டு அதுதான் ரைட் சொல்லிட்டு போய் உட்காருவாங்க. நமக்கு எது சரியாக வருமோ அதை ஒரு ஓப்பனான ஒரு மைண்டோட நம்முடைய கோல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் லிஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பயாஸ்குள்ளார நீங்கள் சிக்க மாட்டீங்க. நம்ம குமார் இருக்கார், அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை இருக்குது அவர்கிட்டங்க. அவர் கிட்டத்தட்ட ஒரு 45 வயசு ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். கையில் வந்து பெருசாக எந்த விதமான சேவிங்குமே கிடையாது. டக்குன்னு வந்து வாழ்நாள் முழுக்க வந்து எனக்கு என்ன தேவையோ அதை நான் வந்து வேகமாக இந்த ஒரே ஸ்டாக்கில் நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போய் பிடிவாதமாக வந்து வாங்குறாரு. வாங்கிட்டு அது மோசம்னு தெரிஞ்சதுக்கப்புறமாவும் அவர் வந்து வச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரியான பயாஸ்க்கு பேர் தான் வந்து ஆப்டிமிசம் பயாஸ். அதாவது ஒரு ஸ்டாக்கு அதோட வேல்யூவேஷன் சரியாக இருக்குது, உங்களுடைய அசெட் அலோகேஷன் கிளியராக இருக்குது, இது இவ்வளோ கரெக்டாக போகும் அப்படிங்கிறதுக்கு ஃபண்டமெண்டல் ரீசனிங் எல்லாமே இருக்குது அப்படின்னா அது ஆப்டிமிசம் இருக்கலாம். ஆனால் ஆப்டிமிசம் பயாஸ் இருக்கக்கூடாது. ஸோ ஓவர் பாசிட்டிவ் திங்கிங் பார்த்தீங்களா, இது நம்மளை ஒரு ஆக்ஷனே எடுக்க விடாமல் போய் நம்மளை அடிச்சு விட்ரும். நம்ம குமாருக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை இருக்குது. அவர் என்ன பண்ணுவார்னா போயிட்டு 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கை வாங்குவார். வாங்கிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க சும்மா ஒரு இந்த அதானி ஸ்டாக் ஏதோ ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன், அது போயிட்டு ஏதோ ஒன்று வாங்குறாரு. வாங்கிட்டு 100 ரூபாலேருந்து கீழே இறங்குது. அவர் என்ன பண்ணுறாரு, 80 ரூபாய்க்கு வருது. சரி, நம்மக்கிட்ட வந்து இந்த ஸ்டாக் 80 ரூபா போயிடுச்சு, 80லேருந்து திரும்ப எப்போ 100 ரூபா போகுதோ அப்போ விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவார். 80லேருந்து 70 ரூபா போகுது, 70லேருந்து 60 போகுது. இந்த எஸ் பேங்க்கு, ஐடியா செல்லுலர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இது வந்து லாஸ் அவர்ஷன். உங்களுக்கு கிளியராக தெரியும் இது ஏதோ ஒரு தப்பான டைரெக்ஷனில் போகுதுன்னு தெரியுது. அப்பையும் நீங்கள் ஸ்டாக்ஸை விற்காமல் கண்டிப்பாக திரும்ப நீங்கள் வாங்கின இடத்துக்கு வரும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, காத்துக்கிட்டே இருக்கீங்கல்ல, இதுதான் லாஸ் அவர்ஷன். 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு கீழே இறங்குது, வந்துட்டு திரும்ப அங்கே மேலே போகுது அப்படின்னாலும் கூட இதை வந்து திரும்ப ஒரு 5 வருஷம் கழிச்சு போகுது. சரியா, நீங்கள் 0 ரிட்டர்ன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட நம்மளோட மனசு என்ன தெரியுமா சொல்லும், பரவாயில்லப்பா நான் இதில் லாஸ் பண்ணலப்பா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு ஒன்று இருக்குது. 5 வருஷத்தில் நீங்கள் டபுள் பண்ணியிருக்கணும் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொன்னால். அட்லீஸ்ட் நீங்கள் எஃப்டியில் போட்டிருந்தீங்க அப்படின்னா கூட ஓரளவு டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். பட் உங்களுடைய பயாஸ், லாஸ் அவர்ஷன் பயாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது பெரிய பிரச்சனைங்க. லாஸ்ட் 7வது மென்டல் அக்கௌண்டிங். இன்வெஸ்டர்ஸ் மென்டலாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தனக்கு வர்ற காசு இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஒரு கிராஜுவேட்டிலேருந்து வருது அப்படின்னு சொன்னாலோ, இந்த மாதிரியான ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மைண்ட்லேருந்து இல்லாமல் எங்கேருந்தோ திடுப்புன்னு வந்து ஒரு வின்ஃபால் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல சட்டுன்னு வந்து ஒரு தப்பான ஒரு இல்லாஜிக்கல் ஃபினான்ஷியல் சாய்ஸ் எடுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு வீடு வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கீங்க. வாங்கிட்டு கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு அது டபுள் அடிச்சிருக்கு. ஓகேவா, டபுள் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவர் 50 லட்சத்துக்கு வாங்கியிருப்பார். தன்னுடைய இஎம்ஐயில் அவர் மொத்தமாக கட்டினது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 லட்சமோ இல்லை 80 லட்சமோ கட்டியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 10 வருஷம் கழிச்சு தன்னுடைய எக்ஸ்ஐஆர்ஆர் என்ன, ஐஆர்ஆர் என்ன, கேகர் என்ன, இது பற்றிலாம் வந்து அவர் யோசிக்கல அப்படின்னு சொன்னாதான் இது வந்து இந்த மென்டல் அக்கௌண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பெரிய பிரச்சனை. நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்குது. டெஃபினட்டாக 99% ஆஃப் டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இது கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா தன்னுடைய எக்ஸ்ஐஆர்ஆர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக நீங்கள் போட்டு நீங்கள் வந்து இதை வந்து செக் பண்ணுறீங்களா. ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து எக்ஸலில் போடுங்க, லெஃப்ட்டில் போடுங்க. டிவிடெண்ட் வருதா அதெல்லாம் நீங்கள் வந்து ரைட்டில் போடுங்க. எக்ஸ்ஐஆர்ஆர் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் எஃப்டி ரிட்டர்ன்ஸ் கூட பண்ணுறது இல்லைங்கிறது தான் நிஜம். மென்டல் அக்கௌண்டிங் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, மொத்தம் இந்த ஒரு 7 பயாஸ் நம்ம பார்த்தோம்ல. இந்த 7 பயாஸில் இப்போ ஒரு கேள்வி, இது மாதிரியான விஷயங்கள்லேருந்து எப்படி நீங்கள் தப்பிக்க முடியும் அப்படிங்கிறத யோசிங்க. எல்லாருக்கும் பயாஸ் இருக்குங்க, எனக்கு பயாஸ் இருக்குது, எல்லாருக்குமே பயாஸ் இருக்கும். ஆனால் இந்த பயாஸ்க்கு உள்ளார நம்ம இருக்கும்போது நம்ம இதுக்கு உள்ளார தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதுதான் பயாஸ். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் உட்காந்து யோசிங்க, நான் செய்கிறது எல்லாமே ஒரு எமோஷனல் பேஸ்டு டிசிஷனா இல்லைன்னா இதுக்கு பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கா, என்னுடைய அசெட் அலோகேஷன் இதுபடி நான் செய்கிறேன்னா, என்னுடைய ரிஸ்க் அப்படைட் இதுக்கேற்ற மாதிரி நான் செய்கிறேன்னா, என்னுடைய கோல்ஸ் 10 வருஷம் கழிச்சு இருக்குது நான் இவ்வளோ ஈக்விட்டியில் போடுறேன், இல்லை என்னுடைய கோல்ஸ் அடுத்து 3 வருஷத்துக்குள்ளார தான் இருக்குது, நான் பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன், தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறேன், நான் எஃப்டியில் போடணுமா அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக வந்து பிளான் பண்ணுங்கள். இந்த மாதிரி பயாஸ் எனக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும். இதெல்லாம் வந்து என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையை திருப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் வந்து காப்பாற்றவே முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் தினமுமே நடக்கிற நாய்ஸ் இது குறுகிய கால சலசலப்பா இல்லைன்னா
நம்முடைய நீண்ட கால தேவையை மட்டும்தான் வந்து நம்ம யோசிக்கிறோமா அப்படிங்கிறத கிளியராக யோசிங்க. இது எதுவுமே வந்து என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல நிதி ஆலோசகரை பாருங்கள். தப்பே இல்லை, தப்பே இல்லை. மார்க்கெட்டில் நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முடிவெடுத்தீங்க அப்படின்னாலும் கூட ஒரு நல்ல அட்வைஸரை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபைன். இந்த பயாஸ் எல்லாத்துலேருந்து நான் வெளில வந்துட்டேன். ஐ கேன் இன்வெஸ்ட் ஆன் மை ஓன். என்னோட சொந்த விருப்பு எல்லாத்தையும் வந்து தள்ளி வச்சுட்டு எமோஷனல் பயாஸ் இல்லாமல் ஃபேக்ட்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு தான் வந்து நான் என்னுடைய டெசிஷன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா வெல் அண்ட் குட், ஆல் தி பெஸ்ட். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த பயாஸில் எது உங்களுடைய மிகப்பெரிய பலவீனமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? இதை பற்றி யோசித்து பார்க்குறதே ஒரு சிறந்த முதலீட்டாளராக ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கமெண்ட்டில் போடுங்க. தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ.